நம்ம எல்போ பிராண்டில் FG200 கிரேட் கேஸ்டைனில் நல்ல ஹெவியாக கண்ணாடி மாதிரி ஃபினிஷிங்கில் கேஸ்டைன் குக்வேர் பண்ணிவிட்டு முக்கியமான ஒரு ஐட்டம் பண்ணாமல் விட்டுட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது தானே? அதுதான் என்னென்னு கேட்குறீங்களா? அதுதான் ப்ரீ சீசனிங். ப்ரீ சீசனிங் வந்து மீனிங் என்ன தெரியுமா? கார்பனைசேஷன் ஆஃப் ஆயில் அல்லது பாலிமரைசேஷன் ஆஃப் ஆயில் அல்லது பழக்கப்படுத்துறது, இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். மூணுமே சரிதான். பட்டு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கேஸ்டைன் குக்வேர் தரமே இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலில் முக்கி வச்சு கொடுப்பாங்க. சில பேர் வந்து கேஸ் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி சீசன் பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் ஹீட் ட்ரீட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிளாக்னிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பண்ணி கொடுப்பாங்க. பிளாக்னிங் மெத்தடில் என்ன ஆகும்னா பார்க்கறதுக்கு கருப்பாக அழகாக இருக்கும். பட் அது பாய்சன். யாருக்குன்னு தான் கேட்குறீங்க? வாங்கி யூஸ் பண்ணுற மக்களுக்கு தாங்க. பட் நம்ம எல்போ குக்வேர் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரிஜினலான சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரிஜினலான கிரேப் சீட் ஆயிலும் ரெண்டு சேர்ந்து உடம்புக்கு நன்மை மட்டுமே பயக்கக்கூடிய கேடு விளைவிக்காத வகையில் அவன் சீசனிங் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சன்ஃப்ளவர் ஆயிலோடைய டென்சிட்டி வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால கேஸ்டைன் குக்வேரோடைய சர்ஃபேஸ் எல்லா பக்கம் வந்து பெனட்ரேட் ஆகி பக்காவாக சீசனிங் ஆகுது. அதே கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறதால என்ன நடக்குது அப்படின்னா, சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு சில்கியான ஒரு கோட்டிங் கிடைக்குது. இந்த கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன நடக்குது தெரியுமா? என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம கேஸ்டைன் குக்வேர் வந்து நேச்சுரலி நான்ஸ்டிக்காக மாறிடுது. ரெண்டாவது, அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. மூன்றாவது, நம்ம குக் பண்ணுற போது கேஸ்டைன் ஸ்மெல்லு அறவே வராது. நான்காவது, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, கழுவுற போது கழும்பு கழும்பாக வருதுன்னு. அப்படி கழும்பு கழும்பாக என்னைக்குமே வராது. பட் என்னன்னா, இந்த மெத்தடில் பண்ணுனா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம புற பாதுகாப்புக்கு நம்ம காரோ பைக்கோ வாங்குறோம்னா விலையை பார்க்காம பார்த்து வாங்குறோம் இல்லையா? அது மாதிரி அக பாதுகாப்புக்கு நம்ம நல்ல குக்வேர் வந்து வாங்குறது நல்லது தானே? நல்ல தரமான எல்போ குக்வேர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய elbowcookware.com வெப்சைட்டுக்கு போங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. ஆர்டர் பண்ண தெரியாதவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. நாங்கள் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண காத்திருக்கோம். நன்றி மக்களே.